சென்னையில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணி தொடங்கவுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் எந்த நிலையில் இருக்கு? வேதவல்லி, நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்வதற்கான பணிகள் இன்று காலை 10 மணியிலிருந்து தொடங்கியிருக்கிறது. அதாவது காலை 11:30 மணி அளவில் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்வதற்கான பணியில் தேர்தல் அதிகாரிகளும் ஊழியர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை 3770 வாக்குச்சாவடி மையங்கள் 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குச்சாவடி மையங்கள் என்பது இருக்கிறது. இதில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்கு இயந்திரங்களை கொண்டு செல்வதற்கான பணி காலை 10 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. ஆனால் அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் காலை 11:30 மணிக்கு மேல் தான் கொண்டு செல்ல இருக்கிறது. அதற்கு முதல் பணியாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பணியாற்றக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு அடையாள அட்டை, தேர்தல் ஆணையம் வழங்கக்கூடிய அடையாள அட்டை அந்தந்த தொகுதியில் வழங்கப்பட்டு வருகிறது. அந்தந்த தொகுதிக்கான தேர்தல் அலுவலர்கள் ஊழியர்களுக்கான அடையாள அட்டை வழங்கி வருகிறார்கள். அடையாள அட்டை வழங்கியதற்கு பின்பாக காலை 11:30 மணிக்கு பின்பாக அனைத்து வாக்குச்சாவடி மையங்களுக்கும் வாக்கு இயந்திரங்களை போலீசாரினுடைய பாதுகாப்புடன் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது. மதியம் 12 மணி அளவில் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி சந்திரமோகன் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்கு இயந்திரங்களை அனுப்புவதற்கான பணிகளையும் அவர் பார்வையிட இருக்கிறார். அதன் அடிப்படையில் 11:30 மணி அளவுக்கு பின்பாக வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்வதற்கான பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இதில் அதற்கு பின்பாக வாக்குச்சாவடி மையங்களில் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட இருக்கிறது. இறுதிக்கட்ட ஆலோசனையும் வழிகாட்டுதலும் வாக்குச்சாவடி மையங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு அதற்கான ஆலோசனையும் இந்த இடத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. வேதவல்லி, ராஜ்குமார், வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கொண்டு செல்ற இந்த பணியை அதிகாரிகள் எந்தெந்த அதிகாரிகளோட மேற்பார்வையில நடக்க இருக்கு? ஏற்கனவே மாவட்ட தேர்தல் அதிகாரி அந்தந்த தொகுதிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு தொகுதிக்கான தேர்தல் அலுவலரும் அதே போன்று ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு மேற்பார்வையாளர்கள் கண்காணிப்பு பணியில் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லக்கூடிய பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேற்பார்வையாளர், தொகுதிக்கான தேர்தல் அலுவலர் இதற்கான கண்காணிப்பு பணியை பார்வையிடுகிறார்கள். இவர்கள் ஒட்டுமொத்தமாக வாக்குச்சாவடி மையம், அதே போன்று வாக்கு இயந்திரங்கள் கொண்டு செல்வது, அதே போன்று போலீசாருடைய பாதுகாப்புடன் வாக்கு இயந்திரங்கள் கொண்டு செல்லக்கூடிய பணிகள், வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய பணிகள் உட்பட அனைத்தையும், அதே போன்று வாக்குச்சாவடி மையங்களில் பணியில் ஈடுபடக்கூடிய ஊழியர்களுடைய விவரங்கள் குறித்தும் அனைத்து விதமான விஷயங்களையும் பார்வையிடுகிறார்கள். அதே போன்று வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லக்கூடிய வாகனங்களையும் ஆய்வு செய்யக்கூடிய பணியிலும் போலீசார் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஒரு இடத்திலிருந்து வாக்குச்சாவடி மையங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய போது போலீசார், துப்பாக்கி ஏந்த போலீசார் வாகனங்களில் பாதுகாப்பு பணிக்காக அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள் என்று தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த பணிகள் முழுக்கும் போலீசாரினுடைய கண்காணிப்பிலும், அதே போன்று 406 பதற்றமான வாக்குச்சாவடி சென்னை மாவட்டத்தில் இருக்கிறது என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் வாக்குச்சாவடி மையங்களில் துணை ராணுவத்தை பயன்பாட்டிற்கும் பாதுகாப்புக்காக அனைத்து விதமான விஷயங்களும் போலீசாரினுடைய கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்படும் என்று தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. வேதவல்லி.